ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கடந்த காணொளிகளில் எந்தெந்த கிரகங்கள் வழியாக என்னென்ன நோய்கள் ஏற்படும், அதற்கான மரபு வழி மருத்துவம் என்ன, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல சூரியன் முதலாக சந்திரன் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரகம் செவ்வாய். அப்போ 9 கிரகங்கள்ல செவ்வாய் யார் அப்படின்னா, உடல்நிலையை கொடுக்கக்கூடியவர், உடல்நிலையை கெடுக்கக்கூடியவர். அதே போல உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அதிபதி செவ்வாய். அதே போல வழக்குகள் ஏற்படுறது, விபத்துக்கள் ஏற்படுறது, எலும்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய போன், அப்ப பெரிய எலும்பு பகுதிகளில் அடிபடுறது, எலும்புகள் சம்பந்தமான உபாதைகள் தர்றது எல்லாமே செவ்வாய். அதே போல இளமை காலகட்டங்களில் சில பேருக்கு அம்மை ஏற்படுறது, வைசூரி கண்டு விலகிறது, இது எல்லாமே செவ்வாய். அதே போல நமக்கு நாய் கடிக்கிறதும் செவ்வாய். அப்ப இதுகளில் இருந்து நமக்கு விடுபடுறதுக்கு, இதன் போல நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு நம் முன்னோர்கள் சொன்ன மரபு வழி மருத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். செவ்வாயோட முக்கிய நோய் அப்படிங்கிறது நமக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு, ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமிக் ஆகிறது. அப்ப இந்த ரத்த சோகையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம் முன்னோர்கள் சொன்ன மிகப்பெரிய மருத்துவம் வாதம், பித்தம், கபம், அந்த முப்பொருள் கொள்கையில அந்த மூன்றையும் சேர்த்து சமப்படுத்துவதற்கு, சீராக்குவதற்கு. அப்ப இதை சீராக்கினாலே நமக்கு ரத்த சோகைங்கிறது நமக்கு இருக்காது. அப்ப அதற்கு முக்கியமான மூலப்பொருள் அதை டிஸ்பிளேல பாருங்க, முருங்கைக்கீரை. இது நான் டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். கிராமப்புறங்கள்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த முருங்கைக்கீரை மட்டுமே போதும், நமக்கு ரத்த சோகையிலிருந்து முழுமையான விடுதலை பெறலாம். அப்ப மாதவிலக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் சில பேருக்கு இருக்கும். சில சந்திரனால் வரக்கூடிய மாதவிலக்கு தொந்தரவு இருக்கு, செவ்வாயால் வரக்கூடிய மாதவிலக்கு தொந்தரவு இருக்கு. அப்ப இந்த மாதவிலக்கு சம்பந்தமான முழுமையான விடுதலை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அதுவும் செவ்வாயாலும் ஏற்படும். அப்ப இதுல விடுபடுவதற்கு டிஸ்பிளே பாருங்க, குப்பை மேனி நீர். அப்ப குப்பை மேனிங்கிறது நம்ம 8 இலைகளை எடுத்துக்கிறோம். ஒரு 100 மில்லி நீரில் கொதிக்க வைத்து இறக்குனதுக்கு அப்புறம் அதை நமக்கு ஆற வச்சு நம்ம மெதுவாக குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஒரு மாதத்திற்கு 8 நாள் குடிச்சா போதும். அப்போ 3 மாதங்கள் எடுத்துக்கிறணும். மாதத்துக்கு 8 நாள் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்போ மாதவிலக்கு சம்பந்தமான தொல்லையிலிருந்து முழுமையான விடுதலையை பெறலாம். அதுக்கு அடுத்ததாக அம்மைன்னு சொல்லக்கூடிய நோய்கள். இப்போ அம்மை, சின்னம்மை, பெரியம்மைன்னு சொல்லுவாங்க. இளமை காலகட்டங்களில் நிறைய பேருக்கு அந்த வெயில் காலகட்டங்களில் அதிகமாக ஏற்படும். இதிலிருந்து முழுமையாக விடுதலைப்படுவதற்கு நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெய்வ வழிபாட்டில் அம்மன் வழிபாடு. அப்போ நம்ம செய்யும்போது என்ன செய்வாங்க, அந்த காலகட்டங்களில் வேப்பலையும் மஞ்சளும் நீரில் மூழ்கி அதை வேப்பலை நீராடுறது, மஞ்சள் நீராடுறது, இந்த முறைகளை நம் முன்னோர்கள் ஒரு சடங்கா வச்சிருந்தாங்க. இதற்கு காரணம், இந்த காலகட்டங்களில் இந்த நோய் தாக்குதலுக்கு ஆட்படக்கூடாது, அதை நோயாகவே அவர் கருதலை. அதற்காக அதுக்கு என்னென்னமோ பேர் வச்சிருக்கலாம். அம்மைன்னு ஏன் வச்சாங்க? அம்மைங்கிறது அம்மாவை குறிக்கும், இறைவியை குறிக்கக்கூடிய, அம்மையப்பரை குறிக்கக்கூடிய அம்மைங்கிற வார்த்தை, தாயை குறிக்கக்கூடிய புனிதமான வார்த்தையாக தெய்வத்தோட ஒப்பிட்டு அதை வைத்தாங்க. மனிதர்கள், நம் முன்னோர்கள் அதை நோயாக கருதவில்லை. அப்ப அதை இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததால எளிமையாக அதில் விடுபடுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு திருவிழா செயல்முறை, இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. இந்த நகர வாழ்க்கையில இதை நம்ம மறந்துட்டோம். அதே போல இந்த வெளி உலக வாழ்க்கை, நம்ம கிராமப்புறங்களை விட்டு நகர்ப்புறத்துக்கு போய் இந்த கிராமப்புற சடங்குகளை மறந்துட்டோம். அப்ப இதெல்லாம் மீட்டெடுத்து நம் இந்த வாழ்க்கை முறையில் வாழும்போது இந்த நோய்கள் நம்மை ஆட்படுத்துவதில்லை. அப்ப இதில் விடுபடுவதற்கு நீங்கள் சித்திரை மாதம், ஆவணி மாதம், அதே போல இந்த வெயில் காலகட்டங்களில் அது நோய்க்காக இல்லை, இறை வழிபாட்டில், அது அம்மன் வழிபாட்டில் இயற்கையாக நம்ம எல்லோரும் ஈடுபட்டுக்கிட்டோம்னா, இந்த நீராடுறது, வேப்பலைகளை பயன்படுத்துறது, மஞ்சள் பயன்படுத்துறது செய்தோம்னா இந்த நோய்களிலிருந்து நமக்கு எதிர்காலம் நோய்களுக்கு ஆட்படாமல் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம செவ்வாயோட முக்கிய கேரக்டர், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஹை பிபி, லோ பிபி தொந்தரவு தர்றது, ப்ரெஷர் ஆகிடுது, நம்ம ஹைப்பர் டென்ஷன் ஆகிறது. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய மரபு மருத்துவம் என்ன அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த டிஸ்பிளேல பாருங்க, நம்ம ஐம்பூத கொள்கையில நமக்கு உடல்ல காற்று அப்படின்னு ஒரு மூலக்கூறு இருக்கு. இந்த காற்று அப்படிங்கிறது நமக்கு உடல்ல உற்பத்தி ஆகிறதுக்கு மூல காரணம் பருப்பு வகையான உணவுகள். அப்ப இந்த பருப்பு வகையான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்க போகும்போது காற்று உடலில் அதிகரிக்கும். காற்று உடலில் அதிகரித்தாலே நமக்கு ரத்த அழுத்தம் கூடும், உயர் ரத்த அழுத்தம் வரும், டென்ஷன் வரும், தலைவலி வரும். அப்ப நம்ம கோபதாப குணங்கள் ஏற்படும். அப்ப பருப்பு வகையான உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல எண்ணெயில பொரிச்சது, புளிப்பான உணவுகளை குறைச்சு கொள்றது மூலமாக இந்த நம்ம தலைவலி, அதே போல நமக்கு ஹை ப்ரெஷர், இது வராம நம்ம தற்காத்துக்கலாம். அதே போல நீண்ட இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதே போல நம்ம ஒரே இடத்துல இருக்கிறது, இதன் மூலமாக இயற்கையாகவே உடல்ல காற்று அதிகரிக்கும். அப்ப அதே போல டிப்ரெஷன், நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த சிந்தனை மூலமாகவும் உடல்ல காற்று அதிகரிக்கும். அப்ப காற்று அதிகரிக்காம இருக்கிறதுக்கு ஒரே சிந்தனையில் நமக்கு இருக்கக்கூடாது. பல குணாதிசயங்கள், பல கேரக்டர் நம்ம இருக்கணும். ஒரு நேரம் ஒரு சிந்தனை இருக்கணும், கோபம் இருக்கணும், துக்கம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். ஒரே நிகழ்வில் ஆழ்ந்து வரக்கூடாது, துக்கமாவே இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாவே இருக்கக்கூடாது. அப்ப ரெண்டும் கலந்து இருக்கணும். அப்ப ஒரே சிந்தனையிலும் ஆழ்ந்து போயிடக்கூடாது. அப்ப இது இல்லாம இருந்தாலே நம்ம உடலில் காற்று மிகுந்து போகாது, இந்த உயர் ரத்த அழுத்தம் வராது.
அப்ப இதற்கு மூலிகை பொருட்கள் என்ன இருக்கு இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நீங்க மிகச்சிறந்த பொருள் பூண்டும் மிளகும். அப்ப மிளகு குடிநீர் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா உடல்ல நீங்க காற்றை வெளியேற்றலாம், எளிமையா வெளியேற்றலாம். அப்ப மிளகு குடிநீர்ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு முறை பாருங்க. ஒரு 100 மில்லி நீரில் நன்றாக கொதிக்க வைத்து இறக்கிய பிறகு 8 மிளகு, எண்ணிக்கையில் 8 மிளகு நம்ம தட்டி போடணும். அதை ஆற வச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு இதை அந்த நீரில் எடுத்துக்கலாம். கலந்து நம்ம அதை ஆற்றாமல் நம்ம வந்து குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். நல்ல காற்று வெளியேறுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இதில் ஒரு சிட்டிகை அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம். அப்போ இதில் உடலில் காற்று மிகுதியாக இருக்கிறது வெளியேறி போய்கிடும். அதே போல் சுண்டைக்காய்ங்கிறது நமக்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றும். அதே போல் வாழைப்பூ, இதெல்லாம் நமக்கு நம்ம ஊரில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக உடலில் இருந்து காற்று தேக்கத்தை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அடுத்ததாக செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வலுத்து இருந்துச்சுன்னா, நமக்கு செவ்வாயோட உறுப்பு எது அப்படின்னு சொல்கிறோம்? நம்ம நெத்தி பகுதி, அப்போ மூக்கோட இடைப்பகுதி, அதுக்கப்புறம் நெஞ்சு மார்பக பகுதி, அதுக்கப்புறம் புஜங்கள் சொல்கிறோம்ல, இந்த புஜம் சொல்லக்கூடிய இந்த பகுதி, அதுக்கப்புறம் உடலில் எலும்பு பகுதி. அப்போ இந்த பகுதிகளில் நமக்கு காயம் தழும்புகள் யாருக்காவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் மிகப்பெரிய பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த நோய்கள் எல்லாமே ஏதாவது ஒன்று உங்களுக்கு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மரபு வழி மருத்துவங்களை பின்பற்றுங்க. கடைசியாக நமக்கு இந்த செவ்வாய் வலுத்து போனால் ஒரு சில தொந்தரவுகள் நம்ம எதிர்பாராமல் நமக்கு வந்துடுது. எதிர்பாராமன்னா நம்மளை அறியாமே வந்துடுது. அது என்ன அப்படின்னா, செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுத்து போனால் சிலருக்கு 35 வயது நெருங்கும் போது, சிலருக்கு 40 வயது நெருங்கும் போது உடலில் சர்க்கரை நோயோ அல்லது ஹை பிபி லோ பிபி தொந்தரவோ அவங்களை அறியாமலேயே எந்த உணவு நடைமுறைகளில் இருந்தாலும் சரி, உடல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, சில நேரம் அவர்கள் மரபு வழியாக வருது. மரபு வழியாகிறது காரணம் என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு இதே போல் 30 வயசில் வந்திருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு 20 வயசில் வந்திருக்கலாம், தாத்தாவுக்கு இதே போல் 30 வயசில் 20 வயசில் இந்த சர்க்கரை, ரத்த அழுத்தம் இதெல்லாம் தொந்தரவுகள் அல்லது ரத்த கொதிப்பு இதெல்லாம் இருந்திருக்கலாம். இது மரபு ரீதியாக சில பேருக்கு வந்துடுது. அப்போ இந்த ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, சர்க்கரை இதிலிருந்து செவ்வாயோட தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம் மரபு வழி உணவுகளை பின்பற்றணும். மரபு வழி உணவுகள்னா ஏது? நம் நிலத்தில் என்ன விளையுதோ அது. இப்போ இதிலிருந்து பல மாவட்டங்களில் பல பகுதிகளிலிருந்து நீங்கள் நேயர்கள் இதை பார்க்கலாம். உங்கள் நிலத்தில் என்னென்ன காய்கறிகள் விளையுதோ அதுதான் மரபு வழி உணவு. பல வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய உணவுகள் உங்கள் மரபுகளுக்கு அப்பாற்பட்டது. மாவட்டம் கூட ஏற்றுக்கலாம், வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய உணவுகள் நமக்கு மரபுக்கு அப்பாற்பட்ட உணவுகள். அப்போ நம் நிலத்தில் விளையக்கூடிய உணவு நடைமுறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது இந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுதலாம். அதே போல் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், குளிர்ச்சியூட்டப்பட்ட பொருட்கள், இது ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள், இது எல்லாத்தையும் குறைச்சிக்கிறது மூலமாக இந்த செவ்வாயின் நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெறலாம்.